ஒரு படம் ஆல்ரெடி ஒரு படம் பயங்கரமா ஓடுன படங்கள நம்ம ஃபார்முலாவா எடுப்போம். ஸோ ஃபார்முலாவா எடுத்த படங்கள்ல இதெல்லாம் இருக்கு. அப்ப இது இருந்தா தான் சேஃப்ன்னு நானும் அத அப்ளை பண்ணுவேன். அத அப்ளை பண்ணும்போது எந்தும் அந்த லிஸ்ட்ல ஒண்ணா போயிடும். ஸோ அந்த அந்த மாஸ்குலினிட்டிக்கான ஸ்டீரியோடிபிக்கல் டேட்டா வந்துட்டு அதிகமாயிட்டே போகுது ம். இதனால. ம். ஸோ எனக்கு என்ன தோணுது ஒரு ரைட்டரானா, எதெல்லாம் ஹீரோயிக் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு நான் அப்ப பேசும்போதோ, பழகும்போதோ சின்ன சின்ன விஷயத்துல சென்சிபிளாவும், ஒரு சின்ன எம்பத்தியோடவும், ஆனா அதே நேரத்துல கன்விக்ஷனோடவும், டிட்டர்மினேஷனோடயும் இருக்கிறவங்கலாம் என் கண்ணுக்கு ஹீரோயிக்கா தெரிவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எடுத்து ஒரு படத்துல அப்ளை பண்றதன் வழியா, ஒரு ஒரு நியூ ஜென் மாஸ்குலினிட்டி. ஏன்னா இன்னைக்கு நான் பார்க்குற பசங்க அ ஆண், பெண் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே வேற மாரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஸ்பேஸஸும் ரொம்ப நல்லா இருக்கு. நான் சுத்தி இருக்கிற பசங்க சில பேர நான் பார்க்கும்போது, எனக்கு அவன் ரொம்ப செம்மையா இருக்கான் அந்த பையன். அவனோட பிஹேவியர் நல்லா இருக்கு. அவன் அவ அ அந்த ஆள் கொஞ்சம் ஹீரோயிக்கா தெரியிறான்னு நான் எடுத்து வச்சுப்பேன். நான் எல்லார்ட்ட இருந்தும் எடுப்பேன். ஸோ அவங்கலாம் ரொம்ப ரூடா இல்ல. ஆனா ஃபர்மா டிட்டர்மைன்டா இருக்கிறாங்க. மேபி இதெல்லாம் தான் மாஸ்குலினிட்டின்னு சொல்றதே தப்பு. பட் ஸ்டில் யாஹ்! ம்.